அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அதே சமயத்தில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதில் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் நேற்று ரெவன்யூ மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1000 சர்வே தற்காலிகமாக போஸ்டிங் போட போகிறாங்களாமே. அப்படி போட்டாங்க அப்படின்னா இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் சர்வேயர் போஸ்ட்டே எடுக்க மாட்டாங்களா சார்? அது என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒன்றும் அப்படி கேள்விப்படலையேப்பா. நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பரில் தெளிவாக போட்டாங்க, ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டாக்களை உடனே வழங்க ஒரு தனி வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் என்னென்னா, நம்ம மாநிலம் முழுவதும் உள்ள நில அளவீட்டு பணிகளை சர்வே பண்ணக்கூடிய ஒர்க்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்கவும், ரொம்ப நாளாக பெண்டிங்கில் உள்ள அந்த பட்டா மனுக்களுக்கு தீர்வு காணவும் வருவாய்த்துறையில் தற்காலிக அடிப்படையில் 1000 சர்வேயர்ஸை நியமிக்கப்பட உள்ளாங்க. பூஜ்ஜிய மதிப்பு நிலங்கள், நத்தம் நில பிரச்சனைகள் உள்ளிட்ட சிக்கல்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய பொதுவானதை பேசியிருக்காரு. அப்போ நேற்று நம்மளுடைய அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஐயா பேசும்போது ஈரோட்டில், பொதுமக்கள்லேருந்து பெறக்கூடிய மனுக்களில் முக்கால்வாசி வீட்டுமனை பட்டா வழங்கணும் அப்படின்னு தான் கோரிக்கை அதிகமாக வருது. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை தாமதமின்றி உடனே வழங்கணும்னு சொல்லி நம்ம சிஎம்மோடைய ஆர்டர் படி ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஆணையராக கொண்டு தனி வாரியம் ஒன்று அமைக்க கவர்மெண்ட் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வாரியம் மூலம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சர்வே சம்மந்தமான ஒர்க் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிக்கவும், ரொம்ப நாளாக பெண்டிங்கில் உள்ள பட்டாவுக்கு தீர்வு காணவும், வருவாய்த்துறையில் உள்ள நில அளவைத்துறையில் 1000 நில அளவரை தற்காலிகமாக போஸ்டிங் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, 1000 சர்வேரை புதுசாக போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கும்போது, புதுசாக எடுக்க போகிறாங்களா? இல்லை ஏற்கனவே எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உரிமம் பெறும் நிலவர் இருக்காங்க இல்லையா, லைசன்ஸ் சர்வேயர், அவங்கள தான் அப்பாயின்மெண்ட், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அது பயன்படுத்துவாங்க. 1000 சர்வேயரை இந்த லைசன்ஸ்டு சர்வேயர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, தெரியும், நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்கலேருந்து தான் எடுத்து இந்த ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புதுசாக கால்ஃபர்லாம் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே கால்ஃபர் செய்யப்பட்டுள்ள உரிமம் பெறும் நில அளவுன்னு சொல்லக்கூடிய லைசன்ஸ் சர்வேயர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லைசன்ஸ் சர்வேயர் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி 3 மாதம் பயிற்சி முடித்து உரிமம் பெறும் நில அளவர் லைசன்ஸ் சர்வேயர் அப்படின்னு யார் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அவங்கள எடுத்து தான் இந்த போஸ்டிங், இந்த ட்ரைனிங், இந்த டெம்பரரி ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ அப்படி எடுத்தாலும் சர்வேர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1000 பேருங்கிறது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, இது இவங்க 1000 பேர்த்த போட்டதுனால டிஎன்பிஎஸ்சி இதில் சர்வேர் போஸ்ட்டு எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அது வேறு, இது வேறு. ஓகேங்களா? ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே வேணாம். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் எடுக்கக்கூடிய ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேன் போஸ்ட்டுங்கிறது அது வேறு. ஓகேங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அரசில் அந்த வேக்கன்சி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க தாலுகா ஆஃபீஸில் பிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 3 மாதம் பயிற்சி முடித்த இந்த எல்எஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சர்வே சம்மந்தமான ஒர்க்கு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டில் எங்கெல்லாம் இருக்கோ, இந்திய ரயில்வே துறை, அப்புறம் நம்மளுடைய போக்குவரத்து துறை, தேசிய நேஷ்னல் ஹைவே, சிப்காட்டு, டான்சி, டிஎன்இபி, ஓகேங்களா, இந்து சமய அறநிலையத்துறை, அப்புறம் நம்மளுடைய சென்னை மெட்ரோ ரயில், அப்புறம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு வக்பு வாரிய போர்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி தமிழக அரசினுடைய ஆளுமையின் கீழே உட்பட்டு ஒர்க் பண்ணக்கூடிய துறைகளில்
லேண்டு சம்மந்தமாக நிலத்தை அளந்து எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் அரசு சர்வேயர்கள் கவர்மெண்ட் சர்வேயர்களுக்கு பதிலாக இந்த தற்காலிக சர்வேகள் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணி வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுக்கள், அதாவது நம்ம ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய அந்த மனுக்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த தாலுகா ஆஃபீஸ்லையும் இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தவங்க கிடையாது. இவங்க முறைப்படி நிலத்தை எப்படி அளக்கணும், லேண்டினுடைய எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு 3 மாதம் தமிழ்நாடு நிலவை பயிற்சி நிலையம் அல்லது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சிஸ்டார்னு சொல்லக்கூடிய நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முழுமையாக நில அளவை சம்பந்தமாகவும் நவீன அளவை சம்மந்தமாகவும் பயிற்சி பெற்றவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு டிஎன்பிஎஸ்சியில் தேர்ச்சி பெறக்கூடிய சர்வேயருக்கு என்ன பயிற்சி வழங்குறாங்களோ அதே பயிற்சியை தான் இவங்களும் பெறுறாங்க. என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெளியே வர சர்வேயருக்கு ஒட்டுமொத்த தேர்வுக்கான இந்த கோர்ஸ் ஃபீஸு எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுக்கும். இவங்க வந்து தனியாக படிக்கிறதுனால அந்த ஃபீஸை மட்டும் இவங்க பே பண்ணுவாங்க. இது ஒன்று தான். இன்னும் டிஎன்பிஎஸ்சி வரவங்க எக்ஸாம் எழுதி வருவாங்க. இவங்க எக்ஸாம் எழுதாமல் அவங்களுடைய டிப்ளமோவோ பிஇயோ ஐடி சர்வேயரோ அந்த மதிப்பின் அடிப்படையில் இவங்க உள்ளே வராங்க, அவ்வளோதான். ஸோ குரூப் டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய சர்வேயருக்கும் இவங்களுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். டிப்ளமோ பிஇ ஐடி, இவங்களுக்கு பிஇ ஐடி தான். இவங்களுக்கும் பயிற்சி ஒன்று தான், இவங்களுக்கும் பயிற்சி ஒன்று தான். இவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ளே வராங்க. அவங்க வந்து தற்காலிகமாக போடுறனால அவங்க அமௌண்ட்டு 30,000 பணம் கட்டி அந்த பயிற்சி பெற்று அவங்க அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. ஸோ 1000 சர்வேயர் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் கவர்மெண்ட்ஸில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டுக்கான தேர்வு வந்து அது எப்பயும் போல் போய்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் இது ஆகாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக அடிப்படையில் 1000 சர்வேயரை வந்து போஸ்டிங் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அமைச்சர் ஐயா வந்து. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் மனுக்கள் அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி இவங்கள வந்து இவங்களுடைய திறமை மூலமாக அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, சிம்பிளிஃபை பண்ணி முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உடனே ஒரு வீட்டுமனை பட்டாக்களுக்காக ஒரு தனி வாரியம் அமைக்கிறது நல்லது தான். அமைச்சாங்க அப்படின்னா பட்டா மனுக்கள் பெரும்பாலும் குறைஞ்சிரும். அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இதாயிடும். ஸோ 1000 சர்வேருங்கிறது இப்படித்தான். சர்வே பயிற்சி முடிக்காத யாரையும் டெம்பரரியாக கூட அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா லேண்டு மேட்ரு தப்பு அலன்ட்டாகிற அப்படின்னா போச்சு இல்லைங்களா? அதனால் எத்தனை சர்வேயரு டெம்பரவரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் சர்வே பயிற்சி முடிக்காதவங்களை டெம்பரவரியாக கூட அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த 1000 சர்வேயர் யாரை போடுவாங்க அப்படின்னா, சர்வே பயிற்சி முடித்த, அதாவது 3 மாதம் நில அளவை பயிற்சி முடித்த உரிமம் பெறும் நில அளவர், அதாவது லைசன்ஸ் சர்வேயரைத்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான உரிமம் பெறும் நில அளவர் பயிற்சிக்கான அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது ஜூலை 15 முடிய போது லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் 1000 சர்வேயர் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த லைசன்ஸ் சர்வேயர் கோர்ஸ் முடித்தவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? சர்வே அப்படின்னா கண்டிப்பாக சர்வே பயிற்சி முடிக்கிறதுலாம் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே உரிமம் பெறும் லெவலில் வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த முறையும் கவர்மெண்ட் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த அறிவிப்பு வெளியானது ஜூலை 1. அந்த அறிவிப்பு வெளியானது இப்போ அமைச்சர் ஐயா பேசினெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் இன்னும் ஒரு 1000 எல்எஸ் தேவைப்படுவாங்க. அதனால தான் ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த உரிமம் பெறும் நில அளவரை அவங்களாம் எடுத்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் என்னுடைய அறிவுக்கும் நாலேஜுக்கும் எட்டின அளவுக்கு இது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங் போடுறதுனால டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டு பாதிக்காதுங்கிறது தான் நான் உங்களுக்கு இது வீடியோமாக தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? அது வேறு, இது வேறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எல்எஸ்ங்கிறது 3 மாதம் நில அளவை பயிற்சி முடித்து அவங்கள வந்து சர்வே பண்ணுறதுக்கான சான்று பெற்று வரவங்க. டிஎன்பிஎஸ்சியில் உள்ளவங்க
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் பண்ணி உள்ளே வரவங்க 2 பேருக்கும் சேம் 3 மந்த்ஸு ட்ரைனிங் தான். 2 மந்த்து சர்வே ட்ரைனிங். சர்வேயில் செயின் மாடர்ன் சர்வே இருக்கும். அந்த 1 மந்த்து பார்த்தீங்கன்னா சர்வே சம்மந்தமான மாடர்ன் சர்வே எங்கே நடக்குதோ அங்கே இவங்கள இப்போ பயிற்சி எடுப்பாங்க, திட்டப்பயிற்சி, அவ்வளோதான். மற்றபடி 2மே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ உள்ளது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபில்லப் பண்ணுறாங்கன்னு அடுத்து நமக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம அப்போ வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.